தமிழ்நாட்டின் குரல் வளையை நெரிக்கக்கூடிய அந்த தொகுதி மறுவரை என்ற அந்த திருத்த சட்டம் இன்றைக்கி பாராளுமன்றத்தில் தோற்கடிக்கப்பட்டுள்ளது, எதிர்க்கட்சிகளால் தோற்கடிக்கப்பட்டுள்ளது. மரியாதைக்குரிய பிரதமர் அவர்களுடைய முயற்சிக்கு முதல் தோல்வி இது என்று கூறலாம். அது நம்முடைய கழகத் தலைவர், எங்களுடைய கழகத் தலைவர் தளபதியார் எடுத்த அந்த முன்னெடுப்பு. மக்கள் தொகை அடிப்படையில் இந்த ஒரு தொகுதி மறுவரை பண்ணும்போது எங்களுடைய தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும், எங்களுடைய குரல் வளை நெசுக்கப்படும், எங்களுடைய உரிமை பாதிக்கும் என்ற ஒரு முன்னெடுப்புக்கு இன்றைக்கி வெற்றி கிடைத்துள்ளது. ஆகவே இது வெற்றி என்று நம்முடைய கழக செயல் வீரர்களும் கூட்டணி கட்சி செயல் வீரர்களும் கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக மத்திய ஒன்றிய பாஜக அரசு மகளிர் மசோதா என்ற ஒரு முகமூடியிலே பின்னாலே இந்த மறுவரை மசோதா கொண்டு வந்தாங்க. ஸோ அவருடைய இதில் அவங்களுடைய சதி இன்றைக்கி முறியடிக்கப்பட்டிருக்குது. அது தேர்தல் நேரத்தில் தேவையில்லாதது. கேரளாவாக இருக்கட்டும், வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும், நம்முடைய தமிழ்நாட்டிலாம் தேர்தல் நடக்குது. இந்த நேரம் இந்த பில் கொண்டு வர வேண்டியது அவசியமே இல்லை. தேவையில்லாத ஒன்றை எல்லாரும் எலெக்ஷன் வேலையில் இருப்பாங்க, நம்ம ஈஸியாக அந்த சட்டத்தை பாஸ் பண்ணிடலாம், சட்டத்திருத்த முயற்சி எடுத்தாங்க. இன்றைக்கி அந்த அரசுக்கு சரியான அடி கிடைக்கப்பட்டிருக்குது. இந்த சட்டத்திருத்த மசோதா தோல்வி அடைந்துள்ளது, நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுபோல் மட்டும் இல்லாமல் எங்களுடைய எம்பி அவர்கள் இன்றைக்கி அந்த மகளிர் மசோதாவை தனியாக கொண்டு வர வேண்டும் என்ற நோட்டீஸையும் பார்லிமெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் மகளிர் மசோதாவை இந்த பாஜக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்பது தான் எங்களுடைய எண்ணம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை, திராவிட மாடல் நாயகர் எங்களுடைய தளபதியாருடைய கொள்கையில் ஒன்று மகளிர் மசோதா சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலும் அந்த இடஒதுக்கீடு என்பது நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நீண்டகால கோரிக்கை. ஆகவே அதை தனியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸும் நம்முடைய எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க.